10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் யூனிட்க்கு பின்னாடி இருக்கிற கிராமர் பார்ட்டு ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் டு த அதர் வாய்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், த மேனேஜர் அப்பாயிண்டட் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. இதை வந்து நம்ம பேசிவ் வாய்ஸாக மாற்றணும். அதுக்கான வழிமுறைகள் பார்க்கலாம். ஸோ சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். த மேனேஜர்ன்றது சப்ஜெக்ட், அப்பாயிண்டட் அப்படின்றது வெர்ப், மெனி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படின்றது ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண பிறகு ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக எழுதணும், சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக எழுதணும். ஸோ மெனி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்ஸ் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக எழுதியாச்சு. இந்த சப்ஜெக்டை இங்கே ஆப்ஜெக்டாக எழுத போகிறோம். த மேனேஜர். அடுத்தது புதுசாக எழுதின ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி பை போடணும். அடுத்தது வெர்பு மாற்றம் செய்யணும். வெர்பு வந்து இங்கே அப்பாயிண்டட், அதாவது வேர்பின் செகண்ட் ஃபார்ம் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸாக மாறும் பொழுது வெர்பின் செகண்ட் ஃபார்ம் எப்படி பேசிவ் வாய்ஸில் மாறும் அப்படின்னா வாஸ், வேர் ப்ளஸ் வெர்பின் தேர்ட் ஃபார்ம். இதான் வந்து வெர்பு சேஞ்சு. வாஸ் இல்லைனா வேர் வரணும். இந்த வாஸ் வேர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து நியூ சப்ஜெக்டை பொறுத்து இருக்குது. மெனி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்ஸ் அப்படின்றது ப்ளூரல் ஃபார்மு. அப்போ நமக்கு வாஸ் வராது, வேர் தான் வரும். ஸோ வேர், அப்பாயிண்டட் வெர்பின் தேர்ட் ஃபார்மும் அப்பாயிண்டட் தான் வரும். ஸோ அப்பாயிண்டட் அப்படின்னு போட்டுக்கிறோம். இதான் வந்து நியூ பேசிவ் சென்டென்ஸ். மெனி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்ஸ் வேர் அப்பாயிண்டட் பை த மேனேஜர். செகண்ட் கொஷின், யூ ஆர் மேக்கிங் எ கேக் நவ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சப்ஜெக்ட் எது, வெர்ப் எது, ஆப்ஜெக்ட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். யூ அப்படின்றது சப்ஜெக்ட், ஆர் மேக்கிங் வெர்ப், கேக் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இதெல்லாம் எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் மீண்டும் நம்ம எழுதிக்கலாம். அதெல்லாம் வந்து அதர் தென் மேட்டர். இப்போ வந்து என்ன செய்யணும், ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாகவும் சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாகவும் எழுதணும். கேக், இந்த யூ அப்படின்றது யூவாகவே தான் இருக்கும் ப்ரொனவுனில். புது ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி பை போடணும். இப்போ வெர்பு சேஞ்ச் பண்ணணும். ஆர் மேக்கிங் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்குது. ஸோ இது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஆம், இஸ், ஆர் ப்ளஸ் வெர்பின் ஃபோர்த் ஃபார்ம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஆம், இஸ், ஆர் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் வெர்பின் தேர்ட் ஃபார்ம். இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் பேசிவ் வாய்ஸில். ஸோ நமக்கு சப்ஜெக்ட் வந்து சிங்குலர் சப்ஜெக்டு, அதனால் ஈஸ் வரும். அடுத்தது பீயிங், அடுத்தது வெர்பின் தேர்ட் ஃபார்ம் அப்படின்னா இதோட மெயின் வெர்ப் வந்து மேக்கு. மேக்கோட 4 ஃபார்ம்ஸ் என்னென்னா மேக், மேட், மேக்கிங் அப்படின்னு வரும். ஸோ இது வந்து வெர்பின் ஃபர்ஸ்ட் ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம். நமக்கு இங்கே இருக்கிறது வெர்பின் தேர்ட் ஃபார்ம் தான். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து இங்கே மேடு அப்படின்னு வரும். இதான் வந்து கம்ப்ளீட் பேசிவ். இதில் வந்து இந்த ஒரு வார்த்தையை வந்து எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் ஆட் பண்ணிக்கணும். நவ் எ கேக் இஸ் பீயிங் மேட் பை யூ நவ். இதான் வந்து ஆன்சர். தேர்ட் ஒன் பார்க்குறோம். தட் போர்ட்ரேட் வாஸ் பெயிண்டட் பை மை கிராண்ட் மதர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே பை வந்திருக்கிறதால இது ஆல்ரெடி அவங்க வந்து பேசிவ் வாய்ஸில் தான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதை ஆக்டிவ் வாய்ஸாக மாற்ற போகிறோம். செஞ்ச ஸ்டெப்பையே நம்ம வந்து ரிவர்ஸில் செய்ய போகிறோம். சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், பையை எடுத்துடணும். ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக, சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக எழுதணும். மை கிராண்ட் மதர் தட் போர்ட்ரேட், வெர்பு மாற்றம் செய்யணும். வாஸ் பெயிண்டட், அதாவது நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் பாருங்கள், வாஸ் அல்லது வேர் வெர்பின் தேர்ட் ஃபார்ம் தான் பேசிவ் வாய்ஸில். இங்கே வந்து வாஸ் பெயிண்டட்னு இருக்குது. அது என்னவா மாறும் அப்படின்னா வெர்பின் செகண்ட் ஃபார்மாக மாறும். பெயிண்டடோட செகண்ட் ஃபார்ம் வந்து பெயிண்டட் தான். மை கிராண்ட் மதர் பெயிண்டட் தட் போர்ட்ரேட் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஆக்டிவ் வாய்ஸாக மாற்றிருக்கோம். ஃபோர்த் ஒன், மாலினி ஹேட் பாட் அ கலர்ஃபுல் ஹேட் ஃபார் ஹர் டாட்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஆக்டிவ் வாய்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஆஸ் யூஷுவல் ஸ்டெப்ஸ் தான். சப்ஜெக்ட், வெர்ப், கலர்ஃபுல் ஹேட் அப்படின்றது ஆப்ஜெக்ட்,
யாருக்காக அப்படின்றது இந்த எக்ஸ்ட்ரா பார்ட்டில் இருக்குது. ஃபார் ஹர் டாட்டர் அப்படின்றது எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் நாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் நாம் பேசிவாக மாற்ற போகிறோம். ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக எழுதுகிறோம். கலர்ஃபுல் ஹேட். சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக எழுதுகிறோம். மாலினி. புது ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி பை போடுறோம். ஏன்னா நம்ம ஆக்டிவ் வாய்ஸை பேசிவ் வாய்ஸாக மாற்றுறதால இங்கே பை வரணும். அடுத்து வெர்பு சேஞ்ச் பண்ணுறோம். ஹேட் பாட் அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதில் வந்து இருக்குது. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. அதாவது ஹேடு ப்ளஸ் வெர்பின் தேர்ட் ஃபார்மில் இருக்குது. அது பேசிவ் வாய்ஸில் எப்படி மாறும் அப்படின்னா ஹேடு ப்ளஸ் பீன் ப்ளஸ் வெர்பின் தேர்ட் ஃபார்மாக மாறும். ஸோ தேர்ட் ஃபார்ம் வந்து பை பாட் பையிங், இதுதான் வந்து தேர்ட் ஃபார்ம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஹேட் பீன் பாட். as usual இந்த ரூல் படி had been bought by மாலினி எழுதிட்டோம். ரிமைனிங் இருக்கிறது for her daughter. இதான் வந்து ஆன்சர். a beautiful hat had been bought by மாலினி for her daughter. Fifth one, they have asked me to pay the fine. They subject, have asked verb, me object, to pay the fine நம்ம end of the sentenceல எழுதிக்கலாம். இப்போது ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாகவும் சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாகவும் மாற்றணும். இங்கே வந்து ஆப்ஜெக்ட் வந்து மீ அப்படின்னு இருக்குது. மீன்ற ப்ரொனவுன் வந்து எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் தான் வரும். ஸோ நமக்கு அது சப்ஜெக்டாக வரும்பொழுது மீ வந்து ஐ அப்படின்ற ப்ரொனவுனாக சேஞ்ச் ஆகிடுது. அதே மாதிரி இங்கே சப்ஜெக்டாக இருக்கிறது தே அப்படின்ற ப்ரொனவுன். இது வந்து சென்டென்ஸோட பிகினிங்கில் சப்ஜெக்டாக வரும்பொழுது தே வரும். அதுவே வந்து எண்ட் ஆஃப் த சென்டென்ஸாக வரும்பொழுது தெம் அப்படின்னு மாறிடும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து தெம் அப்படின்னு எழுதுகிறோம். இப்போது ப்ரொனவுன் மாறுதே அந்த மாதிரி உண்டா அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொனவுன் சேஞ்சுன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸே இருக்குது. அதன்படி தான் இது வந்து நம்ம மாற்றிருக்கிறோம். ஸோ அடுத்தது என்ன செய்யணும், புது ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி பை போடணும். பை தெம் அப்படின்னு வந்துடும். இப்போ வெர்பு சேஞ்ச் பண்ணணும். இங்கே வந்து வெர்ப் வந்து ஹேவ் ஆஸ்க்டு, அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. ஹேவ் அல்லது ஹேஸ் ப்ளஸ் வெர்பின் தேர்ட் ஃபார்ம் தான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு வெர்பு அமைப்பு. அது வந்து பேசிவில் வரும்பொழுது ஹேவ் அல்லது ஹேஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வெர்பின் தேர்ட் ஃபார்ம் அப்படின்னு வந்துடும். ஸோ இங்கே வந்து சப்ஜெக்ட் வந்து ஐன்றதால ஹேவ் தான் வரும். ஹேவ் பீன் ஆஸ்க்டு, வெர்பின் தேர்ட் ஃபார்மும் ஆஸ்க்டு தான் வரும். பை தெம். இந்த ரிமைனிங் இருக்கிறத அப்படியே என்ன செய்கிறோம், எழுதிக்கிறோம். டு பே த ஃபைன். ஸோ இதான் சென்டென்ஸு. ஐ ஹாவ் பீன் ஆஸ்க்டு பை தெம் டு பே த ஃபைன். The militants were being taken to prison by the police. இது கொடுத்துருக்கிறது வந்து பேசிவில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதை சேஞ்ச் பண்ண போகிறது ஆக்டிவில் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போது பேசிவ் டு ஆக்டிவ்க்கும் சேம் மெத்தட் தான். சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். இது அனதர் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு இதை சொல்லலாம். ஸோ இதை பிரித்த பிறகு பையை எடுத்துடணும். ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக எழுதணும், சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக எழுதணும். ஆப்ஜெக்ட் வந்து த போலீஸ், சப்ஜெக்ட் வந்து த மிலிட்டன்ஸ். வெர்பு சேஞ்ச் பண்ண போகிறோம். வேர் பீயிங் டேக்கன் அப்படின்றது பாஸ்ட் கண்டினியூஸ் பேசிவில் இருக்குது. இது அப்படியே எப்படி கன்வெர்ட் ஆகும், நம்ம லாஸ்ட் இதுலேயும் பண்ணியிருக்கிறோம். வேர் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் வெர்பின் தேர்ட் ஃபார்ம், இது பேசிவ் ஃபார்மில். ஆக்டிவ் ஃபார்மில் எப்படி இருக்குன்னா வேர் ப்ளஸ் வெர்பின் ஃபோர்த் ஃபார்ம், ஏன்னா இது பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ இங்கே வந்து வேர் வருமா வாஸ் வருமா அப்படின்றது சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் படி நம்ம பார்க்குறோம். த போலீஸ் அப்படின்றதால வாஸ்ன்னு கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். த போலீஸ் வாஸ், வெர்பின் தேர்ட் ஃபார்ம் வந்து டேக்கன், அதோட ஃபோர்த் ஃபார்ம் வந்து டேக்கிங். த போலீஸ் வாஸ் டேக்கிங் த மிலிட்டன்ஸ். இந்த ஒரு வேர்டு மிஸ் ஆகுது, அது லாஸ்ட்டாக வந்துடும். டு பிரிசன். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறதால இந்த கேப் வருது. இந்த கேப் தேவையில்லைங்க. த போலீஸ் வாஸ் டேக்கிங் த மிலிட்டன்ஸ் டு பிரிசன். இதான் வந்து ஆக்டிவ் வாய்ஸ். ஹிஸ் பிஹேவியர் வெக்ஸஸ் மீ அப்படின்ற சென்டென்ஸில் சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டே சப்ஜெக்ட் ஆகும், சப்ஜெக்டே ஆப்ஜெக்ட் ஆகும். மீன்றது அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். அது வந்து இங்கே சப்ஜெக்டிவ் ப்ரொனவுனாக வரும்பொழுது ஐயா சேஞ்ச் ஆகும்.
ஐ. ஹிஸ் பிஹேவியர் அப்படியே தான் வரும். புதிய ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னால் பை போடுறோம். இப்போ வெர்பு மாற்றம் செய்கிறோம். வெக்ஸஸ் அப்படின்றது இஸ் பிஹேவியர்ன்றது தேர்ட் பர்சன் சிங்குலராக அங்கே வரதால வெக்ஸஸ்ன்றது வெர்பின் ஃபர்ஸ்ட் ஃபார்ம், அதாவது வெக்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் இது. ஸோ அது இங்கே வரும்பொழுது எப்படி வரும்னா ஆமிஸ் ஆர் ப்ளஸ் வெர்பின் தேர்ட் ஃபார்ம். ஸோ இங்கே ஆம் ப்ளஸ் வெர்பின் தேர்ட் ஃபார்ம் வந்து வெக்ஸ்டு. ஐ ஆம் வெக்ஸ்டு. ஐ ஆம் வெக்ஸ்டு பை ஹிஸ் பிஹேவியர். இதான் வந்து ஆன்சர். ரோசி வில் சால்வ் த ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ரோசி சப்ஜெக்ட், வில் சால்வ் வேர்பு, த ப்ராப்ளம் ஆப்ஜெக்ட். இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ், இதை பேசிவ் வாய்ஸை நாம் வந்து மாற்ற போகிறோம். இப்போது சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக, ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக எழுதுகிறோம். த ப்ராப்ளம், சப்ஜெக்ட் வந்து ரோசி, ஆப்ஜெக்டாக போயிடுது ரோசி. புது ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னால் பை போடணும், பை ரோசி. வெர்பு சேஞ்ச் பண்ணணும். வில் சால்வ் அப்படின்றது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸு. அது நமக்கு பேசிவில் எப்படி மாறும்னா வில் பி வெர்பின் தேர்ட் ஃபார்ம் சால்வ்டு, வில் பி சால்வ்டு அப்படின்னு வரும். ஸோ த ப்ராப்ளம் வில் பி சால்வ்டு பை ரோசி. இதான் வந்து ஆன்சர். ஸோ இதுதான் ஆன்சர். அவர் ஆர்மி ஹேஸ் டிஃபீட்டட் த எனிமி. அவர் ஆர்மி சப்ஜெக்ட், ஹேஸ் டிஃபீட்டட் வேர்ப், the enemy object. So subject ஐ object, the enemy object subject ஆக்கிட்டோம், subject object ஆக்குறோம். அவர் ஆர்மி. ஸோ வெர்பு சேஞ்ச் பண்ண போகிறோம். புது ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி பை போட்டுடுறோம். ஹேஸ் டிஃபீட்டட் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு. அது எப்படி மாறும் அப்படின்னா ஹேஸ் பீன் டிஃபீட்டட், ஹேஸ் பீன் டிஃபீட்டட். The enemy has been defeated by our army அப்படின்றது கரெக்டான பேசிவ் வாய்ஸ். The salesman answered all the questions patiently. The salesman subject, answered verb, all the questions object, patiently extra of the sentence. அதை நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் கன்வெர்ட் பண்ண வேண்டியது சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் தான். ஸோ ஆல் த கொஷின்ஸ் வந்து சப்ஜெக்டாக வந்துடுது. த சேல்ஸ்மேன் ஆப்ஜெக்டாக வந்துடுது. இந்த புது ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி பை போடுறோம், பை த சேல்ஸ்மேன். வெர்பு சேஞ்ச் பண்ணுறோம். இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, வெர்பின் செகண்ட் ஃபார்ம். இது வந்து பேசிவ் வாய்ஸில் மாறும்போது வாஸ் அல்லது வேர் அப்படின்னு வரும். இங்கே சப்ஜெக்ட் பார்த்தோன்னா ஆல் த கொஷின்ஸ்னு ப்ளூரலில் இருக்குது, அப்போ வேர் வரும். வேர் ஆன்சர்ட், வெர்பின் தேர்ட் ஃபார்ம். All the questions were answered by the salesman patiently. அதை வந்து end of the sentence வந்து ஆட் பண்ணிக்கிறோம்.